ஈரானெல்லாம் நீங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், உங்கள் ஏர்கிராஃப்ட் கேரியரையே தூக்கி அடிக்கிற அளவுக்கு நாங்கள் மிசைல் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு சொன்னதுனால தான் இவர் வந்து பார்த்தீங்களா அவங்க வந்து தூக்கு போடல, அதனால நாங்கள் ஒதுங்கிட்டோம் அப்படின்னு பெருசாக என்னவோ சாதிச்சுட்டா மாதிரி சொல்லிட்டு திரிகிறாரு ட்ரம்ப். நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், என்ன பண்ணுவாங்க இவங்க கட்சியில் போயிட்டு டேடி டேடின்னு அங்கே போய் நிற்பாங்க அப்படின்னு சொன்னேன். புட்டின் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க, போயிட்டு வாலாட்டின்னு நிற்பாங்க அப்படின்றாரு. நாம அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, தலைவர் சொல்லலாம். இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக எந்த ஒரு உலக தலைவரும் இறங்கி நான் பார்த்தது கிடையாது. இது எந்த அளவுக்கு கீழ்த்தரம்னா, கூட்டணி வேணும் எம்பி எலெக்ஷன்ல நிற்கணுன்றதுக்காக என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா. அதை வேற அவர் சொல்றாரு, டேடி டேடின்னு சுத்திந்தாங்க. ஐஸ்லாண்டு, டே எப்பா அது ஐஸ்லாண்டு இல்லடா, கிரீன்லாண்டுடா, ஏதோ ஒரு லேண்டு, நல்ல காலம் நியூசிலாந்து சொல்லாம போனாரு. அங்க இருக்கும் ஐயோ ஏன்பா இங்க இவங்க நியாயஸ்தானம் தான் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க எங்க நாடு இல்லை, பட் ஸ்டில் இன்னொரு நாட்டை போய் நீங்க ஆக்கிரமிக்கிறீங்க, இது நியாயமான ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணுமா வேணாமா? அட்லீஸ்ட் சும்மாவாவது இருந்திருக்கணும் பயந்துங்கன்னு. இவங்க என்ன பண்ணாங்க, இருங்க அதுல ஒரு துண்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பார்ட்டை வந்து ஆட்டைய போட்டாங்க. ஒட்டுமொத்தமா வெளில போனா இவங்க என்ன அதுக்கப்புறம் ஒத்துமையா இருக்க போறானுங்க, யூரோப்பியன் யூனியனே அடிச்சு ஒடிச்சு நாசமா போறானுங்க, துண்டு துண்டா போறானுங்க. அதுல 4 துண்டு எனக்கு, புட்டின் நீ ஒரு 4 துண்டு எடுத்துக்கோ. ட்ரம்ப் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, டியர் அருண், 4 வருஷம் பதவியில இல்லாம இருந்தார்ல, அப்ப அண்ணன் ட்ரம்ப் வந்து மாறு வேஷத்துல இங்கதான் இருந்தார், தமிழ்நாட்டில தான் இருந்தார். இந்த அரசியலை கரைச்சு குடிச்சிட்டு போயிருக்காரு அவரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க என் பேர் வை, அங்க என் பேர் வை. இவர் என்ன ஏரோப்ளேன் கொடுக்கிறாரா, அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துட்டு போயிருவேன், அது எனக்கு கொடுக்குற ஏரோப்ளேன். இளைய பதனியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, டெய்லி பஞ்ச் ஹீரோ நம்ம AK 007 அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார், நீங்க ரஷ்யன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து ஒன்றும் எல்லாமே நம்பாம இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு நினைக்கிறீங்களா? உனக்கே கிடைச்சிருக்கா? அதாவது உங்க சேனல்ல டெய்லி பஞ்சில் நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அதாவது ஈரான் அமெரிக்கா உள்ள பிரச்சனையை வந்து புட்டின் தான் சால்வ் பண்ணாரு அப்படின்ட்டு. அதாவது ஈரான் இஸ்ரேல் டீம் பேசி ஒரு சுமூகமான நிலைமைக்கு கொண்டு வந்தாரு அவர் தான் அப்படின்ட்டு. ஆனா பப்ளிசிட்டிலாம் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ ஃபாரின் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நம்ம ரஷ்யாவில் இருக்கக்கூடியவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஆமா புட்டின் அவர்கள் தான் இதை வந்து நிறுத்தி வச்சாரு அப்படின்ட்டு. எப்படி சார் அவருமே சொல்றாரு புட்டின் அவர்கள் பப்ளிசிட்டிலாம் பண்ண மாட்டாரு இந்த மாதிரி விஷயத்துல அப்படின்ட்டு. எப்படி சார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான விஷயங்கள்? அதாவது சில விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளிருந்து வருகின்ற சில தகவல்கள், யார் என்னெல்லாம் கேட்காதீங்க. எப்படி சொல்லிக்கிறேன், நம்ம சிரிப்பு நிருபர் கழுதையார் வந்து உள்நாட்டில் சுற்றுறதுல வெளிநாட்டில் தான் சுற்றுவார். நல்ல விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம், கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் வந்து அது நமக்கு அத்தன்டிக்காக தெரிஞ்சாலுமே சொல்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு விக்ரம் ரொம்ப நல்லவன் அப்படின்னா நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க, சந்தோஷமாக ஆமாம் சார் அப்படின்னுவீங்க, அது பொய்ன்னு தெரிஞ்சாலும். அதே விக்ரம் திருட்டு பையா அப்படின்னு சொன்னால் ஆதாரம் எங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் நிற்பீங்க. ஸோ அதனால நம்ம அதெல்லாம் பேசுறது கிடையாது. இது வந்து நமக்கு கிடைத்த தகவல்கள். இது வந்து இந்த நேரம் இல்லை விக்ரம், அந்த முதல்ல ஈரான் மீது தாக்குதல் நடந்தது இல்லையா, அந்த ஒரு காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அவங்களுடைய அணு இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகலை. ஏன்னா ரேடியேஷன்லாம் எதுவும் வரல, சும்மா நான் குண்டு போடுற மாதிரி போடுறேன், நீ வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போயிரு அப்படின்லாம் நடந்தது. ஒரு WWF மாதிரி ஷோ ஃபைட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போவே வந்து புட்டின் என்ன பண்ணார், இன்டர்வியூன் பண்ணி இதை பாரு நீயும் வம்பு சண்டைக்கு போகக்கூடாது, யார் ஈரான் இஸ்ரேல், நீயும் வந்து ப்ரீ எம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்லாம் அடம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அன்ரிட்டன் அப்படி கொண்டு வந்தார். இப்போ வந்து ட்ரம்ப் குதிச்ச உடனே முதல்ல சவுதி கட்டார் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, எங்கள் பேஸ்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் இஸ்ரேல் கிட்டையும் இது பண்ணிட்டு 2 பேர்த்துக்கிட்டையும் பேசினார். அப்புறம் அமெரிக்காவுக்கும் தே கேவ் கிளியர் வார்னிங். ஏன்னா இந்த ஹூத்தி ரெபல்ஸோடைய ராக்கெட்டுக்கே வந்து அவங்க ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து ததிங்கிணத்தம் தாளம் போட்டுடுச்சு. நீங்கள் ஈரானெல்லாம் நீங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், உங்கள் ஏர்கிராஃப்ட் கேரியரையே தூக்கி அடிக்கிற அளவுக்கு நாங்கள் மிசைல் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு சொன்னதுனால தான் இவர் வந்து பார்த்தீங்களா அவங்க வந்து தூக்கு போடல, அதனால நாங்கள் ஒதுங்கிட்டோம் அப்படின்னு பெருசாக என்னவோ சாதிச்சுட்டா மாதிரி சொல்லிட்டு திரிகிறாரு ட்ரம்ப். நார்மலாக இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு விக்ரம். ஏன் இந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ் போது கூட எல்லாரும் என்ன நினைப்பாங்க, குருஷேவ் வந்து கியூபாவில் மிசைல் வைக்கணும்னு நினைச்சாரு, அமெரிக்கா பாருங்க அப்படி கம்பீரமாக எதிர்த்து நின்று அதை வித்ரா பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் பல வருஷங்களாக வெளில தெரியாத விஷயம் என்னன்னா, டர்க்கியில் அவங்க வச்சிருந்தாங்க மிசைல்ஸ் அமெரிக்கா, அது வந்து க்ளோசர் டு USSR இல்லையா, ரைட்டு நான் கியூபாவில் வைக்கல, நீ அதை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வித்ரா பண்ணிட்டு போனாங்க. அது பல வருஷங்கள் கழிச்சு தான் தெரியும் அப்படின்னு வச்சுக்காங்க.
ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் காரியம் தான் முக்கியம், வீரியம் முக்கியம் இல்லை. இங்கே அண்ணன் ட்ரம்ப் மாதிரி ஏய் என் மேலே கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா, அவங்க நாட்டையே இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு ஏதோ பேட்டர் அப்படி மாதிரி உதார் விட்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி உதார் விடுறவன் இனியுமே செய்ய மாட்டான். வடிவேலு மாதிரி தான், என் குருநாதன் வராண்டா அப்படின்னு மாட்டுச்சாணியும் மனுஷச்சாணியும் கலந்து அடிச்சுட்டாங்களே அப்படின்னா மாதிரி தான். இவங்க வந்து உதாரெல்லாம் விட மாட்டாங்க, காரியத்தை கனக்கச்சிதமாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. மேபி இந்த தடவை ஏன் லாவ்ரோவ் சொன்னார் அப்படின்னா, ஏன் இவர் மட்டும்தான் 8 கோடி போடுவாரா, எனக்கு வந்து அந்த அமைதி பரிசு கொடுங்க அப்படின்றதுக்கு இவரும் இன்னிலேருந்து கோடு போடுறாரு. பாருங்களேன், இந்த வருஷம் வந்து இந்த உக்ரைன் இது முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரம்ப் புட்டின் 2 பேருக்கும் சேர்த்து பாதி பாதி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாருங்க சார், அதே மாதிரி நீங்க இந்த ஈரான்ல வந்து லைட்டா இப்ப பேக் அடிச்ச மாதிரி இப்ப கிரீன்லாண்ட்ல இருந்துமே ட்ரம்ப் அவர்கள் பேக் அடிக்கிற மாதிரி தெரிய வருதே சார். இதனால அப்படி ஒன்லி உதார் மட்டும் தான் விடுறாரு, ஒன்றும் பண்ண மாட்டேன்றாரு. நான் என்ன சொன்னேன்ல, உதார் விடுறவன் வந்து செய்ய மாட்டான் அப்படின்னு, பேசுறவன் செய்ய மாட்டான், செய்யறவன் பேச மாட்டான் அப்படின்னு. பட் ட்ரம்ப்புடைய அப்ஜெக்டிவ் அப்படின்றது டிஃபரெண்ட். அதாவது எங்க பார்த்தாலும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், அன்பிரடிக்டபிலிட்டி, இதுதான் அவருடைய ட்ரேட்மார்க். ப்ரெடிக்டபிளா ஒருத்தர் இருக்காருன்னா, அப்பா இவர் பவுலிங் போட்டாருன்னா இங்கே தான்ப்பா அவர் பிச் பண்ணுவாரு அப்படின்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். இவன் எங்க போடுவானே தெரியாதுடா, குண்டக மண்டக போடுவான்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டியது. எல்லாரும் வந்து நொந்து நூலாக போயிருக்கும்போது அப்பா இதுக்காவது ஒத்துக்கினாரு. இது எப்படின்னா, சில பசங்க என்ன பண்ணுவானுங்க, திடீர்னு வீட்டில் அழிச்சாட்டியம் பண்ணுவானுங்க. வயிற்று வலிக்குதுன்னு வானுங்க, இல்லை அதுன்னு வானுங்க, என்ன அத்தை கொண்டாடுவாங்க, இல்லை வாடிக்கிறான்னு. என்னன்னா கடைசியாக என்ன பண்ணுவானுங்க, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், சரி இது அழுகிய நிறுத்தினா போதும் அப்படின்ட்டு, ரைட் இன்னைக்கு வீட்டில் இருந்து தொலை அப்படின்வாங்க. அந்த மாதிரி இவ்வளோலாம் பண்ணிவிட்டு இப்போ சொல்லியிருக்காரு, வி வில் நாட் யூஸ் ஃபோர்ஸ். நீங்கள் கொடுத்தீங்கன்னா வி வில் அப்ரிஷியேட், கொடுக்கலன்னா வி வில் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பேச்சுவார்த்தை அப்படின்னுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 10% குடி சாபம்னாரில் அதையும் நிறுத்தி வச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணோம், அப்பா பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்க என்ன தாங்க வேணும் உங்களுக்கு, எனக்கு கிரீன்லாண்ட் வேணும், எடுத்துக்கங்க. என்ன பண்ணோம், நான் அங்கே பேஸ் வைக்கணும், சரி வச்சுக்கோங்க, ஏற்கனவே வச்சுக்கிறீங்க இப்போவும் வச்சுக்கோங்க அப்படின்வாங்க. இப்போ என்ன பண்ணுவார் அவர், ஒன்று அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு அதை நாங்கள் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா யூரோப்பியன் யூனியனில். இப்போ அதில் பற்றிலாம் நீ பேசக்கூடாது, அதை அப்படியே கழுத்து போட்டானோ அப்படின்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இந்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இதை வந்து 5% ஆஃப் ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ அவங்க வந்து பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பணத்தை வச்சு நீ அமெரிக்கா கிட்டேருந்து ஆயுதம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்க, ஏற்கனவே இங்கே வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் அண்ட் கேஸ் வாங்காதனால எக்கானமி அடி வாங்கினுக்குது, கம்பெனி எல்லாம் இழுத்து முடினுக்கிறாங்க, பல பேருக்கு வேலை இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்னும் ஒரு 4 லட்சம் பேரை மிலிட்டரியில் வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இந்த பணத்தை செலவு பண்ணிக்கிறோன்னா என்ன பண்ணுவீங்க? டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு தான் பண்ணணும்னு நீங்கள் சொல்லலை, நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இது மெயின்டெனன்ஸ்க்கு நாங்கள் இன்னும் 4 டெப்போ திறக்கிறோம், வாங்கப்பா வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு ஆள் எடுக்கிறோன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியல, பட் கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கிரீன்லாண்டில் இனிமேல் நான் வந்து அந்த கோல்டன் டோம், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க இல்லையா, அயன் டோம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, கோல்டன் டோம். அதனால அதுக்கு ஆற செலவை நீங்கள் தான் கொடுக்கணும். இந்த 5% இன்க்ரீஸ் பண்ணுறீங்கல்ல, இது காசை கொடுங்கடா அப்படின்னு அவன் தள்ளியே செலவை கட்டிடுவார். பட் இதெல்லாம் வந்து இறக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது விக்ரம். புட்டின் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நானும் தலைவரும் வந்து சேம் வேவ் லென்த்தில் இருக்கோம். நான் அன்றைக்கே என்ன சொன்னேன், என்ன பண்ணுவாங்க இவங்க, கட்சியில் போயிட்டு டேடி டேடின்னு அங்கே போய் நிற்பாங்க அப்படின்னு சொன்னேன். புட்டின் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க, போயிட்டு வாலாட்டின்னு நிற்பாங்க அப்படின்ட்டார். நாம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, தலைவர் சொல்லலாம். அதுக்கு மேலே மேக்ரோன் அவர் வந்து ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காருங்க ட்ரம்ப்புக்கு. இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக எந்த ஒரு உலக தலைவரும் இறங்கி நான் பார்த்தது கிடையாது. இது எந்த அளவுக்கு கீழ்த்தரம்னா, கூட்டணி வேணும், எம்பி எலெக்ஷன்ல நிற்கணுன்றதுக்காக என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அதை விட அசிங்கமாக நடந்துக்கிறார் ட்ரம்ப். மேக்ரோன்னு ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காரு. அவர் என்ன அமைச்சிருக்காரு, டியர் ஃப்ரெண்ட், நேகமாக இதை பார்த்தோன்னே கடுப்பாயிட்டு இருப்பாருன்னு, நீ வந்து நான் வச்ச வேலைக்காரன், நீ வந்து என்னுடைய ஃப்ரெண்டா, இது கடுப்பாயிருப்பார்னு நினைக்கிறேன். இந்த சிரியா ஈரான் விஷயத்தில் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். ஆனால் கிரீன்லாண்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே எங்களுக்கு புரியல. வேணும்னா வந்து இந்த G7 இங்கே டாவோஸ்லேருந்து திரும்பி போகிறக்குள்ள இந்த G7 மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன். ஒரு நல்ல நைஸ் டின்னர் மீட்டிங்னா தானே, ஈட்டிங் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஜெலன்ஸ்கி வருவார், வேணா ரஷ்யாலேருந்து கூட யாரையாவது வர வைக்கிறோம், வந்து நம்ம பேசலாம் அப்படின்னுக்கிறார். இந்த மெசேஜை லீக் பண்ணி விட்டாருங்க. அசிங்கமா இல்லை? ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுனதையே லீக் பண்ணுவாங்க. அசிங்கமா இல்லை? அது பிரெஞ்சு பிரசிடென்ட் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாருன்னா இதெல்லாம் வந்து நீங்க வெளில சொல்லலாமா? தப்பு இல்லையா?
அதை வேற அவர் சொல்றாரு, டேடி டேடின்னு சுத்தி இருந்தாங்க. ஐஸ்லாண்டு, டே எப்பா அது ஐஸ்லாண்டு இல்லடா, கிரீன்லாண்டுடா, ஏதோ ஒரு லேண்டு. நல்ல காலம் நியூசிலாந்து சொல்லாம போனாரு. அங்க இருக்கும், ஐயோ ஏன்பா இங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஐஸ்லாண்டு கிரீன்லாண்டு பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா டேடி டேடின்னு சுத்தி இந்த பயிலெல்லாம் இப்ப என்ன பேசுறான் பாருங்க அப்படின்னுக்கிறார். நாங்க இந்த கிரீன்லாண்டை காப்பாற்றி கொடுக்கல செகண்ட் வேர்ல்டு வாரில் அப்படின்னா நீங்களாம் இன்னைக்கு ஜெர்மன் இல்லை ஜாப்பனீஸ் பேசியிருந்திருப்பீங்க. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வரும்போது அங்கே டென்மார்க்கை அவங்க ஹிட்லர் ஆட்டையை போட்டாருனதுனால இங்கே வந்துடக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்கா அங்கே போய் நின்றாங்க. பட் ஹிட்லர் அங்கே வரலன்னு வச்சுக்காங்க. அதுக்கப்புறமா திருப்பி கொடுத்துட்டாங்க. பட் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, அவங்க பேசஸ்லாம் வச்சிருக்காங்க. இப்போவும் வந்து இன்னும் ஒரு 10 பேஸ் வச்சுக்கனாங்கன்னா வானானா சொல்ல போறாங்க. இந்த மாதிரிலாம் மெர்சல் காமிச்சாதான் பேஸும் வச்சா மாதிரி ஆச்சு, அவங்ககிட்டேருந்தே காசை ஆட்டையை போட்ட மாதிரியும் ஆச்சு அப்படின்றது. இதுக்காகலாம் யூரோப்புக்கு நீங்க யாரும் வந்து வருத்தப்படவே படாதீங்க விக்ரம். வரலாறு முக்கியம் அமைச்சரே, வரலாறுலேருந்து புரிஞ்சுக்கணும். இதே இன்னைக்கே உக்ரைன் சண்டை போட்டுனுக்கிறாங்களா ரஷ்யாவோட, அந்த உக்ரைனோட பல பகுதிகள் இதுக்கு முன்னாடி எங்க இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? சோவியத் யூனியனா? அதுக்கு முன்னாடி இது அந்த கார் மாதிரி தான் போலந்துல இருந்தது. இந்த லோவ்னு ஒரு இடம் சொன்னோம் இல்லையா, அந்த அண்டர் கிரவுண்ட் கேஸ் ஸ்டோரேஜ் அதை அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இது போலந்துல இருந்தது. 1921 வந்து அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சை படி ஒரு பார்டர். இதை இந்த பக்கம் சோவியத் ரஷ்யாவும் ஒத்துக்கல, அந்த பக்கம் ஜெர்மனியும் ஒத்துக்கல. இதுல டான்சிக்னு ஒரு ப்ராவின்ஸ், இது வந்து போலந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தது. அங்க ஜெர்மன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நீங்க அதெல்லாம் சரியா பண்ணல அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆப்ரேஷன், அது நிறைய கதை நடந்தது. பட் போலந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி செப்டம்பர் 1, 1939 நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்னு ஒன்று இருந்ததுல, அந்த செக் அப்படின்றதுல பாதி பகுதியை இவங்க ஜெர்மன் வந்து ஆட்டையை போட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த போலந்து இருக்காங்க பாருங்க, 2 பேரும் வந்து பார்டரை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சோவியத் ரஷ்யா, அந்த பக்கம் ஜெர்மனி, இவங்களோட ஒரு நான் அக்ரஷன் பேக்ட், பேச்சா இருக்கணும். அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் ஜெர்மன் என்ன பண்றாங்க, முதல்ல அந்த செக்கை போயிட்டு அதுல ஒரு பாதியா ஆட்டையை போடுறாங்க. இவங்க நியாயஸ்தானம் தான் என்ன பண்ணிருக்காங்க, என்னங்க அவங்க எங்க நாடு இல்லை, பட் ஸ்டில் இன்னொரு நாட்டை போய் நீங்க ஆக்கிரமிக்கிறீங்களே, இது நியாயமான ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணுமா வேணாமா? அட்லீஸ்ட் சும்மாவாவது இருந்திருக்கணும் பயந்துக்குன்னு. இவங்க என்ன பண்ணாங்க, இருங்க அதுல ஒரு துண்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பார்ட்டை வந்து ஆட்டையை போட்டாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 1, 1939 ஜெர்மன் வந்து போலந்து ஆட்டையை போடுறான்னு போது என்ன கேட்க முடியும் இவங்க? இன்னைக்கு வந்து ரஷ்யா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி த்ரெட் உக்ரைன்ல நேட்டோ வருது, அதனால நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்க கொண்டாந்து வைப்போம் சொன்னீங்கல்ல யூரோப்பியன் யூனியன்ல. இப்ப ட்ரம்ப் அதானே சொல்றாரு, கிரீன்லாந்து செக்யூரிட்டி த்ரெட் நான் கொண்டாந்து வைப்பேன், ஆயுதத்தை நான் அதை எடுத்துப்பேன் அப்படின்னா, அன்னைக்கு அவனுக்கு நடக்கும்போது அவன் செக்யூரிட்டி த்ரெட்டை ஒத்துக்கு இருந்தீங்கன்னா ஆமா, இன்னைக்கு நீங்க கேட்கலாம். அங்க வந்து நீங்களா சீண்டி விட்டு ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு அதே லாஜிக்கை ட்ரம்ப் அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன சொல்ல முடியும்? அதெல்லாம் முடியாது அப்படின்னு முடியுமா? இல்லைங்க நாங்கள் அங்கேயும் ஏத்துக்கல இங்கேயும் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா, நீங்க தானே தூண்டி விட்டது, இந்த செக்யூரிட்டி த்ரெட்டை கிரியேட் பண்ணதே நீங்க தான். அப்புறம் இன்னைக்கு வந்து அதே மாதிரி அவர் ஆர்கியூ பண்ணும்போது என்ன சொல்ல முடியும்? சரி, இப்போ இந்த போலந்துக்கு வருவோம். அந்த போலந்தை போட்டு அடி நடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரஷ்யாவும் சோவியத் ரஷ்யாவும் ஜெர்மனியும் ஒரு உடன்படிக்கை, அது வந்து ரிப்பன்ட்ராப் மாலட்டோவ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ரிப்பன்ட்ராப் வந்து ஜெர்மன் ஃபினான்ஸ் இது ஃபாரின் மினிஸ்டரா இருந்தவர், மாலட்டோவ் வந்து சோவியத் ரஷ்யா ஃபாரின் மினிஸ்டரா இருந்தவர். 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட். என்னன்னா, ஜெர்மனி வெஸ்டர்ன் போலந்து உனக்கு, ஈஸ்டர்ன் போலந்து எனக்கு, லித்துவேனியா ஜெர்மனி உனக்கு, லாட்வியா எஸ்டோனியா எனக்கு. எப்படி? அந்த உக்ரைன் உனக்கு, வெனிசுவேலா எனக்கு, யூரோப் உனக்கு, சவுத் அமெரிக்கா எனக்கு, அந்த மாதிரியே இருக்கா? அதே தான் அங்கேயும் நடந்தது. ஸோ வரலாறு திரும்புகின்றது. இந்த முட்டா பயில்களுக்கு அது அறிவு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்போ இதுல இவனுக்கு என்ன பண்றானுங்க, அப்கோர்ஸ் இந்த கிரீன்லாந்து பிரச்சனை அப்படின்றது வந்து முடிய போகுது, அப்படி பேச்சுவார்த்தை அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நீங்க காசை கட்டுங்கடான்னு இவங்களும் வேற வழி இல்லாம காசை கொட்டி போட்டு இது பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரஷ்யா பக்கம் போறதுக்கு விருப்பம் கிடையாது. என்ன சொன்னாலும் இந்த யூரோப்பியன் யூனியன்லயே சில பேர் வந்து இந்த பேரோல்ஸ் ஆஃப் சைனா அப்படின்றாங்க. அதனால தான் வந்து சும்மா வெளில ஏதாவது பேசினாலும் சீனாவுக்கு ஆதரவாகத்தான் இவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ நீங்கள் ரஷ்யா கிட்ட போனீங்கன்னா ஒரே ஒரு இது சொல்லிட்டா, இன்னைக்கு வந்து புட்டின் வந்து கூடவே இருந்துக்கின்னு எல்லாத்தையும் போட்டு அடிக்கணும்னு நினச்சினுக்கிறாரு. எனக்கு அத்தை கொடு இத்த கொடு அப்படின்னு அடம்புடிச்சு கேட்டுனுக்கிறாரு. இதையெல்லாம் தடுக்கணும்னா சிம்பிள் சொல்யூஷன், யூரோப்பியன் யூனியன்ல ரஷ்யாவை சேர்த்துருங்க. மெர்ஸ் சமீபத்தில் சொன்னார்ல, ரஷ்யாவும் வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி தான் சொன்னார்ல, இப்போ சேர்த்துக்கோ. அதை விட வேற என்ன வேணும்? நேட்டோ விட்டுது இல்லைங்க. அந்த யூரோப்பியன் யூனியன் அந்த ஷரத்தில் 42.7 ஒன்று இருக்குது. அது கலெக்டிவ் செக்யூரிட்டி, அதை பற்றினது. அப்போது அந்த ஆர்டிக்கல் கிட்டத்தட்ட அந்த ஆர்டிக்கல் 5 இருக்குல்ல நேட்டோவில், அதே மாதிரி தான். இவ்வளோ பெரிய லேண்ட் மாஸ் நீங்கள் ரஷ்யாவோட சேர்ந்தீங்கன்னா மிலிட்ரி பவர் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எனர்ஜி செக்யூரிட்டி இருக்குது, ஆயில் அண்ட் கேஸ். ஜென்மத்துக்கும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டாம். அண்ட் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது உலக அளவில். இதை விட வேற என்ன வேணும்? யாரும் கிட்ட வர பயப்படுவாங்க. ஆனால் இந்த முட்டா பயிலுவை என்ன பண்ணுறானுங்க, சீனாவோட போய் சேர போறான்னு இருக்காங்க. மேக்ரோன் என்ன பண்ணாரு, சில நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த மாதிரி பிரிக்ஸ் இதுக்கு இந்தியா தலைமை பொறுப்புக்கு வருது, நாம வந்து வி ஷுட் டாக் வித் பிரிக்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ கூடவே என்ன பண்றாரு, சீனா நீங்க வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எதுக்கிட்ட அவன் வந்தானா கழுத்துல ஈர துணியை போட்டு அமுக்குவான்டா, தெரியாது அவங்களுக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவரு ட்ரம்ப் ஒரு மெர்சல் காமிக்கிறாரு, அவருக்கு கவுண்டர் மெர்சல் நம்ம சீனாவோட சேர்றோம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். அவனோட பண்ணியானா அழிஞ்சு போயிருவீங்களா, ஏற்கனவே எத்தனை நாடுகள் அழிஞ்சு போயிருக்குது உங்களுக்கு தெரியலையாடான்னு கேட்க மாட்டேன்றானுங்க அவனுங்க. இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணியிருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும் விக்ரம்? போட்டோம் விடுங்க, இவங்களெல்லாம் யாரும் திருத்த முடியாது. பட் ஆனாலும் இந்த கிரீன்லாந்து விஷயத்துல வந்து ஃபுல் நேட்டோ மெம்பர்ஸுமே ட்ரம்ப் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு தைரியம் வந்திருக்கல சார் அவங்களுக்கு? எதிர்த்து நிற்கிறதெல்லாம் இல்லை. இப்போ ட்ரம்ப் உதாரண அப்படின்றாருல, அந்த மாதிரி தான் இப்போ நேட்டோ இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ சீனாவோடைய சேர்றாங்கன்னு கூட வச்சுக்காங்க விக்ரம். எப்படி சைனீஸோட மிசைல்ஸு சப்மரீன்ஸு அதெல்லாம் இங்கே வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸு பாகிஸ்தான்லேயே என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதை நம்பி இங்கே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நேட்டோ விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா அமெரிக்கா சொல்லாரு, புட்டின் நீ பார்த்துக்கப்பா, எனக்கு வேணாப்பா. ஏன்னா கிரீன்லாந்து விஷயம்ல புட்டின் அதான் சொன்னார், இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். இன்னைக்கு நேதா பண்ணிருக்கிறாங்க. 1917 டென்மார்க் வந்து ஒரு ஐலாண்டை அமெரிக்காவுக்கு வித்துக்கிறாங்க. 1860களிலேருந்து அவங்க வந்து இதை வாங்கணும்னு கேட்டுனுக்கிறாங்க. எக்கேடு கேட்டு போங்க, இன்னைக்கு என்ன வந்தது அப்படின்ட்டார் அவர். அப்போ கிரீன்லாண்டில் நீ கை கழுவி விட்ட, அதனால யூரோப்பை நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார்னா இவங்க என்ன பண்ணுவாங்க யூரோப்பியன் யூனியன்ல? ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீ நிறைய செலவாகுதுங்க. இவங்களாம் நேட்டோ விட்டு வந்தால் அசிங்கம், அவங்களாம் வச்சுக்கின்னு போனா. இப்போ கல்யாணம் ஆன பிறகு கொஞ்சம் நாளில் தண்ணி கொடுத்தணும் புள்ள போறாருன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, வயசான காலத்தில் பாரு ஒன்னெல்லாம் படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்பா அம்மா, அதை கவனிக்காமல் வயசான காலத்தில் விட்டு போறியன்னு பிள்ளைய தான் குறை சொல்லுவானுங்க. ஆனால் இங்கே மாமனாரும் மாமியாரும் என்ன பண்ணாங்கன்றது பல இடங்களில் வெளில தெரியாது இல்லையா? எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில இடங்களில் சொல்கிறேன். அந்த மாதிரி இவங்களா வெளில போயிட்டாங்கன்னு சொன்னால் செலவுக்கு செலவு மிச்சம். சரி, அப்போ இவங்க நேட்டோவில் இருக்கிற வரைக்கும் தான் ஆயுதத்தை விற்க முடியும், வெளில போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்படி ஒரு கேள்வி வரும்ல. நான் ஒட்டுமொத்தமாக வெளில போனால் இவங்க என்ன அதுக்கப்புறம் ஒத்துமையாக இருக்க போகிறானுங்க? யூரோப்பியன் யூனியனே அடிச்சு ஒடிச்சு நாசமாக போகிறானுங்க, துண்டு துண்டாக போகிறானுங்க. அதில் 4 துண்டு எனக்கு, புட்டின் நீ ஒரு 4 துண்டு எடுத்துக்கோ. அதுக்கப்புறமா எப்படியும் என்ன இன்னும் ஒரு 2.5 வருஷம் இருக்க போகிறோம் பிரசிடென்ட் பதவியில் அமெரிக்காவில். அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், நிறைய ஜாயிண்ட் வெஞ்சர் போடுவோம். நம்ம புள்ள மருமவன் பொண்ணு இவங்கெல்லாம் நிறைய கம்பெனி ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே நேற்றுக்கு அமெரிக்காவில் சொல்கிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் பீரியடில் பதவி ஏற்றதுலேருந்து 2025 $1.4 பில்லியன் சம்பாதிச்சிட்டாங்களா இந்த ஃபேமிலி. அதனால் அந்த டாக்குமெண்ட்ரி, அந்த பேர் வைக்கிற லைசன்ஸு, இது வேற. ஒரு இடத்துக்கு வந்து ட்ரம்ப் புலுவார் அப்படின்னு பேர் வைக்கணுமா, அதுக்கு எவ்வளோ காசு கொடுப்பாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, அது கல்ஃப் ஆஃப் ட்ரம்ப்னு பேர் வைக்கணுமா, அது வேற. இன்னைக்கு இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டீங்கல்ல அந்த புட்டின் அந்த சமாதானம் பண்ணி வச்சார் அப்படின்னு. அதை விட வெளியில் தெரியாத இன்னொரு ரகசியம் உங்களுக்கு மட்டும் நான் ஒரு ஸ்கூப் சொல்லவா விக்ரம்? 4 வருஷம் பதவியில் இல்லாமல் இருந்தார்ல, அப்போ அண்ணன் ட்ரம்ப் வந்து மாறு வேஷத்தில் இங்கே தான் இருந்தார், தமிழ்நாட்டில் தான் இருந்தார். இந்த அரசியலை கரைச்சி குடிச்சிட்டு போயிடுறாரு அவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே என் பேர் வை, அங்கே என் பேர் வை. இவர் என்ன ஏரோப்ளேன் கொடுக்குறாரா, அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துட்டு போயிடுவேன், அது எனக்கு கொடுக்குற ஏரோப்ளேன். இப்படியே பண்ணினுக்கிறாரு அவர். பட்டம் நீ கொடுக்காட்ட என்ன, அவர் கொடுப்பாரு எனக்கு, நாமளா கொடுத்துக்க வேண்டியதான், நமக்கு நாமே பட்டம் அப்படின்னு. அதனால தான் நான் கூட இது பண்ணிட்டு இருக்கேன். சரி, இன்னொரு விஷயமும் உங்கள் மூலமாக நான் வெளில சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த மேக்ரோனோட
மெசேஜை லீக் பண்ணார்ல, நான் அந்த மாதிரி லீக் பண்ண மாட்டேன். பட் ஓரலாக சொல்லவா, ட்ரம்ப் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. உங்களுக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, டியர் அருண், you have been a staunch supporter of Donald J. Trump as far back as 2018. But I don't know why you have suddenly turned against me. Perhaps we can have a nice dinner in Oval House and I will arrange a conducted tour of Pentagon for you and also my sweet home at Mar-a-Lago. And if you prefer, we can have Putin also for the dinner. Thank you for your interest in this matter. அப்படின்னு அவர் அமைச்சிருக்காரு. ட்ரம்ப் உங்களுக்கு ஏன் நம்பலையா? எப்படி சார்? அதாவது ட்ரம்ப் பேசிக்கிறார். இங்கே யூரோப்பில் வந்து இந்த விண்மில்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சீனாக்காரன் வந்து விண்மில்லுன்னு சொல்லிட்டு உங்கள் தலையில கட்டி உங்களெல்லாம் ஏமாத்தின்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஊரில் எத்தனை விண்மில் வச்சுக்கிறாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல 2 இடத்துல சும்மா ஆனால் ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க விண்மில்ல எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்னு பேசியிருக்காரு. ஆக்சுவலாக சைனாவில் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 567 கிகாவாட். இங்கே கூடங்குளம், கல்பாக்கம் இங்கெல்லாம் தயாரிக்கிறது மெகாவாட், அது கிகாவாட் 567. உலகத்திலேயே ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் எங்கன்னா சீனாவில் தான். இப்படி இதெல்லாம் வந்து இந்த ஃபேக்ட் செக்கரே தேவையில்லை. நீங்கள் வந்து சாட் ஜிபிடியில் கேட்டாலே தெரியும், கூகுளில் போட்டாலே வந்துடும். இந்த விஷயத்திலேயே அத்தனை பேர் இருக்க இடத்துல ட்ரம்ப் வந்து இஷ்டத்துக்கு பிடிக்கிட்டு இருக்காரு. நீங்கள்லாம் நம்புறீங்கன்னும் போது நான் ஒரு பொய் சொன்னா நம்ப மாட்டீங்களா? நம்பினாதான் அடுத்த இன்டர்வியூ. எப்படி தம்பி? நம்புறேன் சார், நிச்சயம். அவ்வளவுதாங்க வாழ்க்கை, போதுமா? அவர் சொன்னா மட்டும் நம்புவீங்க, நான் சொன்னா நம்பலன்றது வந்து சமூக நீதி கிடையாது. யார் பொய் சொன்னாலும் நம்பணும், 200 ரூபா கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நம்பணும். அதுதான் வந்து ஒரு உண்மையான தொண்டனு கழகு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்திலே மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.